வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டாபிக்ல ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ப்ராப்ளம் நான் டைரக்டாக எழுதிடுறேன், நோட்டில் எழுதிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க இதை. The three coplanar concurrent force are acting as shown in figure. Determine the resultant in magnitude and direction. ஒரு டயக்ராம் போட்டு போனோமோ, இதுக்கு கிவன் டேட்டான்றது இந்த டயக்ராம் நம்ம வரையறது தான். ஒரு பார்ட்டிகல்ஸ்ல 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று 200 நியூட்டன் அட் 45 டிகிரி ஆங்கிள், இன்னொன்று 400 நியூட்டன் அட் 30 டிகிரி ஆங்கிள், இன்னொன்று 600 நியூட்டன் அட் 60 டிகிரி ஆங்கிள். இது எல்லாத்துக்கும் நம்ம பேர் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். இது நோட் பண்ணீங்க. If several forces are acting on a particle, then the resultant is calculated by using the formula R equal to square root of summation of Fx square plus summation of Fy square. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். டைரக்ஷன் தீட்டா ஈக்குவல் டு டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட். எந்த டைரக்ஷனில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஈக்குவல் டு tan இன்வெர்சஸ் summation of Fy divided by summation of Fx. Where summation of Fx algebraic sum of the component of force in x direction. Summation of Fy equal to algebraic sum of the component of force in y direction. இந்த ஃபார்முலா ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த ப்ராப்ளம் போட முடியும். இப்போ சம்மேஷன் ஆஃப் Fx அப்படின்றதும் சம்மேஷன் ஆஃப் Fy எப்படி எடுக்கணும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராம்ல 4 குவாட்ரண்ட் நீங்க வரைஞ்சிருக்கீங்க. நம்ம இப்போ ஒரு குவாட்ரண்ட்டுக்கு நம்ம தனித்தனியா பிரிச்சிடலாம். ஒரு குவாட்ரண்ட்லயும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 200 நியூட்டன் அட் 45 டிகிரி ஆங்கிள். எக்ஸ் ஆக்சிஸ் 200 காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். 200 சைன் 45 அப்படின்னு போட்டுக்கணும். 200 காஸ் 45, 200 சைன் 45 ஒய் ஆக்சிஸ்க்கு. செகண்ட் குவாட்ரண்ட்லயும் எக்ஸுக்கு 400 காஸ் 30 டிகிரி ஆங்கிள், காஸ் 30 போட்டுடணும். சைன் 400 சைன்
30 degree. தேர்ட் குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு எதுவுமே இல்லை, அதனால நம்ம ஃபோர்த்துக்கு டைரக்டா போட்டலாம். Newton, 60 degree, 600 cos 60 degree, 600 sin 60 degree. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிசல்டன்ட் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் தீட்டா. Solution. Algebraic sum of the component force in x-axis, summation of Fx equal to x-axisல என்னென்ன ஃபோர்ஸஸ் நம்ம போட்டிருக்கோமோ அது எல்லாமே நம்ம நோட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி எந்தெந்த டைரக்ஷனில் நம்ம நேம் கொடுக்கணும், எல்லா டைரக்ஷனுக்கும் நம்ம ஒரு நேம் கொடுத்துடணும். எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் அண்ட் எக்ஸ். இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் நம்ம இங்க டைரக்டா எழுதிக்கணும். மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 400 காஸ் 30. டைரக்டா நம்ம கால்குலேட்டர்ல வேல்யூஸ் என்டர் பண்ணிடணும். 200 காஸ் 45 மைனஸ் 400 காஸ் 95.01 நியூட்டன். சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிடணும். ஒய் மைனஸ் டைரக்ஷனில் இருந்ததுன்னா மைனஸ் போட்டுடணும். மைனஸ் 600 சைன் 16 போட்டுடணும். 200 sin 45 plus 400 sin 30 minus 600 sin 60 minus 17 summation of Fy equal to minus 178.19 Newton நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ரிசல்டன்ட் ஃபார்முலாவை நம்ம அப்படியே டைரக்டா எழுதிக்கலாம். (178.19) ஸ்கொயர். கால்குலேட்டர்ல போடும் போது நீங்க பிராக்கெட்ல தான் போடணும். (201.93) summation of Fy
summation of fx. இதில் summation of fxக்கு மைனஸில் போடக்கூடாது. tan இன்வர்ஸ் எப்படி எடுக்கணும்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு டர்ன் அழுத்துனீங்களா உங்களுக்கு இன்வர்ஸ் ஆகிடும் அது. ஸோ டீட்டாவோட வேல்யூ 61.93 டிகிரி. ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு 201.98 நியூட்டன். டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் theta equal to 61.93 degree. Thank you.